குழந்தைகளை வாக்கு சேகரிப்புக்காக பயன்படுத்தக்கூடிய விதம் அப்படிங்கிற ஒரு மாடல். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஆழ சிந்திக்கக்கூடிய ஒன்று. விஜய் வந்து ஒரு நல்ல நடிகராக இருக்கலாம், ஆனால் அவர் குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அம்மா அப்பாட்ட அடம் பிடிங்க அப்படின்லாம் சொல்கிறது சாதாரணமாகவே குழந்தைகளை வந்து பிரச்சாரத்துக்கு ஈடுபடுத்தக்கூடாது என்பது நிதி ஒரு ரூலாகவே இருக்கும் பொழுது, விதியாகவே இருக்கும் பொழுது குழந்தைகளை அவங்க மனதில் வந்து ஒரு தவறான கருத்தை விதைப்பதை போல அவங்கெல்லாம் படிக்கணும். அந்த படிச்சுட்டு அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை பற்றி அவங்க சிந்திக்கணும். அப்படி இருக்கிற காலத்தில் நம்ம கல்லூரியை தாண்டி அவங்க வந்து ஓட்டை பற்றியோ மற்றதை பற்றியோ சிந்தித்தா பரவாயில்ல. அதனால தான் வாக்களிக்கிறதுக்கு என்று ஒரு வயது இருக்கிறது, அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு என்று ஒரு வயது இருக்கிறது. இந்த வயதில் குழந்தைகளை இப்படி பழக்கணும்னா அவங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பதை தம்பி விஜய் கொஞ்சம் உணரணும் என்பது, இது எல்லாமே ரொம்ப சுயநல அரசியலை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறதோ என்று பயமாக இருக்கிறது என்பது எனது கருத்து. இல்லை, முன்கூட்டியே எந்த மதம் சார்ந்தும் பேசல. திருப்பரங்குன்றம் இஷ்யூ ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு, இஸ்லாமியர்களையும் ஒரு பக்கம் ஏதாவது பேசிட்டு இருக்கிறப்ப மற்ற கட்சிகள் அப்படி இருக்கிறப்ப, அதாவது தேர்தலுக்கு முன்னாலே எந்த அடையாளத்தையும் நான் காண்பிக்க மாட்டேன், யாருக்கும் எந்த ஆதரவும் செய்ய மாட்டேன். திருப்பரங்குன்றத்தில் இந்து மன உணர்வு புண்படுத்த போது சில வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து சில அடையாளங்களை அவர்கள் வந்து தேர்தலுக்கு அப்புறம் நாம் இப்போ இறைவனை எல்லாரும் கும்பிடுறது ஆரோக்கியமான ஒன்று தான். ஆன்மீக பயணத்தை நான் என்றைக்குமே குற்றம் சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் அவர் வந்து நான் வந்து வெளிப்படையாக சாமி கும்பிட்றாரு. அண்ணன் ஸ்டாலின் மாதிரி கொடைக்கானல் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் சாமி கும்பிடாமல் மற்றவங்களை சாமி கும்பிட வச்சு அதோட பலனை அவர் அனுபவிக்கலாம் நினைக்காம நேரடியாவது சாமி கும்பிட்றாரு. அந்த வகையில் நான் பாராட்டி தான் ஆக வேண்டும். இல்லை, அதுதான் இது வந்து அரசியல். அதுக்கு முன்னால் அவங்க சில அடையாளங்களை காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்சப்புறம் அந்த வாக்குகள் கிடைச்சப்புறம் வேறு அடையாளங்களை காண்பிக்கிறாங்க. இதுவெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் இட்டு செல்லுமான்னு. இன்னொன்று, வேற கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு கோயிலுக்கு போனால் உடனே அவங்க வந்து மதவாதிகள் அப்படின்னு ஒரு அடையாளம் குற்றப்படுகிறார்கள். மற்றவர்கள் போகும்போது நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக தேடல் ஆரோக்கியமான ஒன்று தான் நான் எடுத்துக்கொள்வேன்.